Ladies and gentlemen, ஆரம்பிக்கலாமா? நான் வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்ட போல அதான் வந்துட்டேன். I like the way. அதுக்குள்ள விஷயம் உங்களுக்கு வந்துருச்சா? நான் கேட்ட கேள்விக்கு இது பதில் இல்லையே. கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. ஓ, நான் சொல்லவா? போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல உன் பொண்டாட்டி தான் கொலைகாரின்னு ப்ரூவ் ஆயிருக்கு. அதனாலதான் ஜெயில புடிச்சு போட்டிருக்காங்க. ஐயோ, ஐயோ தம்பி, என் பேத்தி மேல இப்படி ஒரு பழிய போட்டிருக்காங்களே, அது உண்மையா? ஐயோ பாட்டி பாட்டி பாட்டி, ஒரு நிமிஷம் இருங்க, ரிலாக்ஸ். ஏய் இப்போ எதுக்கு சீன் போட்டுட்டு இருக்க? ஹரிதாவை கொலை பண்ணதுலயும் என் தங்கச்சி காணாம போனதுலயும் உன் பேத்திக்கு பங்கு இருக்கு. அததான் போலீஸே சொல்லுதே. மாதவி, ஆமா, நீதான் எங்க ஜட்ஜு. போலீஸ்லாம் அப்படியே ப்ரூவ் பண்ணிட்டாங்க. நீதான் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க போறியா? கொஞ்சம் வாயை மூட்டி இருக்கியா நீ? ஏய் என்ன நீ இன்னும் அடங்கல? போலீஸ் தான் தெளிவா ஆதாரத்தோட காட்டுறாங்கல்ல. எந்த மூஞ்சிய வச்சுக்கிட்டுடா நீ இவ்ளோ திமிரா எங்க கிட்ட பேசிட்டு இருக்க? நான் தான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கேனேடா, தலைப்பாடா அடிச்சுக்கிட்டேனே. இந்த கொலையா அவதான் செஞ்சிருக்காங்க. இதெல்லாம் மீறி இப்ப ப்ரூவ் ஆனதுக்கு அப்புறமும் உங்க பையனோட திமிர் பேச்ச பாத்தீங்களா? அது மட்டும் போகாது. டாடி, இன்னும் எதுவும் கன்ஃபார்ம் ஆகலன்னு கொஞ்சம் சொல்லுங்க இந்த தாய் குலத்துக்கு. இப்போ ஜஸ்ட் விசாரணை மட்டும் தான் நடந்துட்டு இருக்கு. என்னடா பெரிய என்கொயரி? என்ன என்கொயரி? அதான் அவளுக்கு எதிரா எல்லா ஆதாரமும் கிடைச்சிருக்காமே. ஏதோ ஸ்டிக்கர் போட்டாமா, அதுக்கப்புறம் வேர்வை டிஷ்யூ எல்லாம் அவளுக்கு எதிரா இருக்குன்னு சொல்றாங்க. அப்புறம் என்ன? ஆமா சொல்றாங்க. அந்த ஆதாரத்துல என்ன நந்தினி தான் கொலை பண்ணிருக்கான்னு எழுதி வச்சிருக்கா என்ன? ஒரு பொண்ணு தான் கொலை பண்ணிருக்கான்னு ரிப்போர்ட்ல வந்திருக்கு. அந்த பொண்ணு நந்தினி தான்றதுக்கு எந்த ஆதாரமும் இல்லையே. போலீஸ் கூட நந்தினிய வெறும் சந்தேகத்துல மட்டும்தான் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. டேடி, அது இவங்க கிட்ட கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. என்னால எதுவும் பேச முடியலடா. இந்த விஷயம் தெரிஞ்சதுல இருந்து அது நந்தினி தான் குதிச்சுக்கிட்டு இருக்கா. இப்பவும் நான் அதே குதிதான் குதிப்பேன். எனக்கு தெரியும், அவதான் அந்த கொலைகாரி. ஹரிதாவை கொன்னதும் அவதான், என் பொண்ணை எங்கேயோ ஒளிச்சு வச்சிருக்கிறதும் அவதான். போலீஸ்காரங்க நல்ல 4 போடு போட்டு வாயிலிருந்து எல்லா வார்த்தையும் வாங்கி என் பொண்ணை அவங்க தான் மீட்டு கொடுக்கணும். அப்ப தெரியும் உனக்கு. டாடி ப்ளீஸ் டாடி, தயவு செஞ்சு தாய் குலத்துக்கிட்ட இந்த மாதிரி கண்டபடியெல்லாம் உளர வேண்டாம்னு சொல்லுங்க. திரும்பவும் சொல்றேன், ஒரு பொண்ணு தான் கொலை செஞ்சிருக்கான்னு ஆதாரம் சொல்லுது. அந்த பொண்ணு நந்தினி என் பொண்டாட்டி தாங்கிறதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. என் நந்தினி ஒன்னும் கொலைகாரி கிடையாது. ஒரு பொண்ணை என்ன, ஒரு எறும்ப கூட அவளால கொல்ல முடியாது. ஏய் கிழிச்ச, எப்ப பார்த்தாலும் அவளை பத்தி பெருமை பேத்திக்கிட்டு அசிங்கமல்ல உனக்கு? இப்பவும் சொல்றேன்டா, அவதான் கொலைகாரி. அவளை புடிச்சு போலீஸ் விசாரணை பண்ண போறாங்க. அதை நீ வேடிக்கை பார்க்க தான் போற. அண்ட் இன்னொரு விஷயம், இனிமே இந்த வீட்டுக்குள்ள அந்த கொலைகாரி கால் எடுத்து வைக்க கூடாது. இட்ஸ் மை ஆர்டர். ஏன் வைக்க கூடாது? நான் சொல்றேன், என்னோட பொண்டாட்டி கொலைகாரி கிடையாது. அவ நிரபராதி நிரூபிச்சு இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சே தீருவா. அதை யாராலையும் தடுக்க முடியாது. ஏன் தாய் குலத்தால கூட தடுக்க முடியாது. அத சொல்றதுக்கு நீ யாருடா? இது ஏன் வீடு. நான் சொல்றேன், அவ இங்க கால் எடுத்து வைக்க கூடாது. அவ்வளவுதான். தாய் குலம் நீங்க மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். தாத்தாவோட சொத்து பேரனுக்கே. என் வீடு, என் பொண்டாட்டி இங்கதான் வருவா. இங்க வர்றதுக்கு அவளுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு. ரைட்ஸ் எல்லாம் என்ன வேணா இருந்துட்டு போட்டா, ஆனா நான் எப்படி விட முடியும்? என் அண்ணன் பொண்ண கொன்னவன், அவளை எப்படி ஏன் வீட்டுல விட முடியும்? முடியாது. என் பொண்டாட்டி குற்றவாளின்னு ப்ரூவ் பண்றது நீங்க இல்ல தாய் குலமே. அதுக்கு கோர்ட்டுன்னு ஒண்ணு இருக்கு. அது சொல்லட்டும், அதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் எந்த காலத்துல வந்து அவ எப்ப வெளியில வருவா? அது வரைக்கும் அவ இந்த வீட்டுக்குள்ள கால் எடுத்து வைக்க கூடாது. அப்படி வச்சா காலை வெட்டிடுவேன். அப்படின்னா கண்டிப்பா இங்கதான் வருவா, இங்கதான் இருப்பா. என் பொண்டாட்டிய இந்த வீட்டுக்கு நான் கூட்டிட்டு வருவேன். டேய் சொர்ணக்கட்டு ஜென்மம், ஏண்டா கூட பிறந்தவன், உன்னோட பிளட் உன் தங்கச்சியை விட அந்த தோட்டக்காரி இம்பார்ட்டன்டா போயிட்டாளா உனக்கு? எனக்கு என் தங்கச்சியும் என் பொண்டாட்டியும் முக்கியம்தான். அநியாயமா நீங்க வாய்க்கு வந்தபடி பழிய போட்டா அதெல்லாம் ஏத்துக்கிறதுக்கு நான் என்ன முட்டாள? நீ ஏத்துக்கலன்னா என்ன, பாத்துரலாண்டா. போலீஸே அவதான் கொலைகாரின்னு
ஹரிதாவை கொன்னது அவதான்னு அவளை தூக்கு மேடையில ஏத்தும். அது மட்டும் இல்ல, உன் தங்கச்சியை அவதான் கடத்தி வச்சிருக்கான்னு ப்ரூவ் பண்ணி அவளுக்கு நான் தூக்கு தண்டனை வாங்கி கொடுக்கல, நான் சுந்தரவள்ளி இல்ல. அப்படின்னா நான் இப்ப சொல்றேன், கேட்டுக்கோங்க. என் பொண்டாட்டி எந்த தப்பும் செய்யல, அவ நிரபராதி நிரூபிச்சு இந்த குடும்பத்துல தவிர்க்கவே முடியாத ஒரு பெரிய தூணா நான் அவளை நிறுத்துவேன். அவ எந்த களங்கமும் இல்லாதவன்னு நான் நிரூபிக்கலன்னு வச்சுக்கோங்க, என் பேரு சூர்யா இல்ல. பாப்போமா? நானா அந்த தோட்டக்கரியான பாத்துருவோம். ஏய். நானா இல்ல நீங்களான்னு பாத்துருவோம். சூர்யா. ஏய், பாத்துக்கலாம் டேடி. வாங்க, நீங்க வாங்க, மேல போல வாங்க. வாங்க, நான் பாத்துக்கிறேன். வாங்க வாங்க அங்கிள், வாங்க போங்க. டேடி மேல போயிட்டு வரேன், நீங்க போய் ரிலாக்ஸ் ஆகுங்க டேடி ப்ளீஸ். நான் வந்துடுறேன். நந்தினி எப்படியாவது Okay, கூட்டிட்டு மச்சி பாட்டி, ரஞ்சிதா வேற ரொம்ப பயந்து போயிருக்கா. முதல்ல அவளுக்கு ஏதாச்சும் ஆறுதல் சொல்லுங்க. இங்க பாருங்க பாட்டி, நந்தினியை நான் விட்டு கொடுத்துருவேனா? என்னென்னமோ நடக்குதே தம்பி. ஒரு பக்கம் போலீஸ் என் பேத்திய புடிச்சுக்கிட்டு போயிடுச்சு, இன்னொரு பக்கம் உங்க அம்மா அவளை உள்ளேயே விட மாட்டேன்னு கோவப்படுறாங்களே. இந்த வீட்ல என் பேத்திக்கு என்ன கதி இருக்கு, நீங்களே சொல்லுங்க தம்பி. பாட்டி பாட்டி பாட்டி, இங்க பாருங்க. ஏன் நீங்க கவலைப்படுறீங்க? நான் எதுக்கு பாட்டி இருக்கேன்? நான் அவ்வளவு ஈஸியா நந்தினியை விட்டு கொடுத்துருவேனா? இங்க பாருங்க பாட்டி, தாய் குலம் அந்த சுரேகா காணுங்கிற துக்கத்துல ஏதேதோ பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கோவத்துல கண்ணு மூக்கு தெரியாம ஏதேதோ பிளா பிளான்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன்ல. நான் இருக்கிற வரைக்கும் நந்தினியும் இங்க தான் இருப்பா. போதுமா? எனக்கு கையும் உடல காலும் உடல தம்பி. அங்க என் பேத்தி தனியா போலீஸ் ஸ்டேஷன்ல கிடக்கா. அவளுக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இல்ல 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 பாட்டி. சின்னையா, வயசு பிள்ளை ஸ்டேஷன்ல ஒத்தையில இருக்கு, தவிச்சு போயிட மாட்டாளா? பிள்ளைக்கு கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்கு சின்னையா. எந்த ஸ்டேஷன் சொல்லுங்க சின்னையா, நான் வேணா போய் பிள்ளைக்கு துணையா ஸ்டேஷன் வாசல்லே கிடக்க சின்னையா. அங்கிள், என்ன அங்கிள் ஏன் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? மச்சி, போலீஸ் அவளை விசாரணைக்கு தானே மச்சி. கூட்டு போயிருக்காங்க. நீங்க ஏன் இவ்வளவு கவலைப்பட்டு இருக்கீங்க? அவ கொலைக்காரின்னு இன்னும் யாரும் ப்ரூவ் பண்ணவே இல்ல. ஜஸ்ட் என்கொயரி தான். ஆனா நம்ம அம்மா அவளை வார்த்தைக்கு வார்த்தை கொலகாரி கொலகாரின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்களே. ஐயோ பாட்டி பாட்டி, அதனால என்ன? இங்க பாருங்க, என்ன தாய்க்குலம் என்ன போலீஸா ஜட்ஜா முடிவெடுக்கிறதுக்கு? அவங்க சொன்ன மாதிரியே நடக்குமா என்ன? அவங்க சும்மா பேசிட்டு இருப்பாங்க. இங்க பாருங்க பாட்டி, நீங்க கவலைப்படாதீங்க, இங்க நான் இருக்கேன்ல. என்ன நம்புறீங்களா நீங்க? அம்மாச்சி, போலீஸ் ஸ்டேஷன் கூட மாமா தான் போய் அக்காக்காக வாக்குவாதம்லாம் பண்ணாரு. ஆனாலும் போலீஸ்னு சொன்னா பயமா இருக்காதா? பாட்டி, எதுக்கு போலீஸ்க்கு பயப்படணும்? பயப்படாதீங்க, புரியுதா? நீங்க பயப்பட தேவையே இல்ல. இங்க பாருங்க, நான் நந்தினியை தான் பார்க்க போறேன். எப்படி ஆச்சும், எவ்வளவு கஷ்டப்பட்டாச்சும் நந்தினிய நான் வீட்டுக்கு கூட்டிட்டு வரதான் போறேன். சரியா? ப்ளீஸ் பாட்டி, சரி, கவலைப்படாதீங்க.